அமைச்சர் தமிழக அரசின் மூலமாக சார்பாக தமிழக முதல்வரின் வாழ்த்து எங்களுக்கு வந்திருந்தது. அதோடு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் நேரில் வந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். ஆக அத்தகைய பல நிகழ்ச்சிகளையும் தமிழ் மரபு அறக்கட்டளை இதுவரை செய்திருக்கின்றோம். 24 ஆண்டுகளை கடந்து விட்டோம். அடுத்து இன்று வெளிவிழா ஆண்டில் தொடங்குகின்றோம். 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை என்பது பிறந்தது. அது எங்கே பிறந்தது என்றால் மலேசிய நாட்டில் தான் பிறந்தது. நான் பிறந்ததால் அது மலேசிய நாட்டில் தமிழ் மரபு அறக்கட்டளை பிறந்தது என்று நான் சொல்லிக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு காரணம், அன்று தமிழ் கணினி மாநாடு, உலக தரமிக்க அந்த உயர்தரமான அந்த உலக கணினி மாநாடு என்பது அங்கு நடந்து பொழுது அதன் ஒரு காரணமாக தமிழ் மரபு அறக்கட்டளை பிறந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த கடந்த 24 ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 25ஆம் ஆண்டில் நாம் நுழைகின்றோம். ஆக இந்த சிறப்புமிக்க தருணத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளை திட்டங்கள் என்பது நமக்கு வரையறுக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயல்பாடுகளை நானும் பேராசிரியர் கண்ணனோ மட்டும் நிகழ்த்தவில்லை. இதற்கு மிக முக்கியமாக தூண்களாக இருப்பவர் நமது செயற்குழுவினர். அந்த செயற்குழுவினரை நான் உங்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்த வேண்டியது எனக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் பேராசிரியர் பாப்பா அவர்கள் அவர்கள் கடிகை என்பது நமது இணைய வழி பல்கலைக்கழகம், அதன் பொறுப்பாளராக இருக்கின்றார். பேராசிரியர் இறைவாணி அவர்கள் நமது கருத்தரங்க பிரிவுக்கான பொறுப்பாளராக இருக்கின்றார். கிருஷ்ணகுமார் அவர்கள் துணை செயலாளராக இருக்கின்றார். எனக்கு பக்கபலமாக இருந்து நான் சிந்திப்பது போல சிந்தித்துக் கொண்டிருப்பவர் முனைவர் தேவமொழி அவர்கள். அவர் கலிபோர்னியாவில் இருக்கின்றார். அவர் செயலாளர். அடுத்ததாக நமது பொருளாளர் முனைவர் இனியநேரு அவர்கள் இங்கு வரவில்லை என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு. அது தவிர்த்து நமது குழுவில் இருக்கின்ற ஆசிரியர் சுலைகா பானு அவர்கள் மதுரை குழுவுக்கான பொறுப்பாளராக அவர்கள் இருக்கின்றார். பிறகு முனைவர் சிவ இளங்கோ அவர்கள் இருக்கின்றார். அவர் பாண்டிச்சேரி பகுதிக்கான பொறுப்பாளராக அவர்கள் இருக்கின்றார். அருணேஷ் அவர்கள்